எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தெற்கூடூர் பெண் பிள்ளை ரகசியம் 66 வசனம் என்னன்னா, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே அப்படின்றது இது பேர். இது இவர் வந்து கோவில் பெரிய பெரிய நம்பின்னு பேர் இவருக்கு. திருவரங்கத்தமுதனார் தான் சொல்றா. இவர் திருவரங்கத்தமுதனாரோட பேர் என்னன்னா கோவில் பெரிய நம்பின்னு தான் பேரு. ஸ்ரீரங்கம் கோயில் அவ்வளோ ஃபேமஸ். ஸ்ரீரங்கம் கோவில் வந்து அவர் கையில் தான் இருந்தது. அவர் தான் நிர்வாகம் பூரா அவர் தான் கையில் வச்சிருந்தார். ஆள வந்தார் வந்து ராமானுஜர் நியமிச்சுட்டு அவர் காலமாயிட்டார். ராமானுஜர் தான் எடுத்து நடத்தணும்ட்டார். ராமானுஜர் எடுத்து நடத்துறதுக்கு தயாராக வந்துட்டார், இருக்கார். ஆனால் இந்த கோவில் பெரிய நம்பி ராமானுஜரை பற்றி இல்லாத பொல்லாதுன்னு சொல்லிட்டு ராமானுஜர் கொஞ்சம் சாதாரணமான ஆள். எப்படின்னா, இந்த ஈரங்கொல்லி முடிதிருத்துறவன், ஈரங்கொல்லின்றது யாருன்னா வண்ணா முடிதிருத்துறவன், இவெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாள், அதனால தான் கோயிலை ஒழுங்காக நடத்த முடியுது, அந்த மாதிரிலாம் சொல்லி அவளையெல்லாம் ஒரு கௌரவப்படுத்தி அவளையெல்லாம் ஸ்ரீரங்கம் கோயிலில் அவளை, அதாவது பக்தியில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யறது, வேலையை செய்யறது, அதை பண்ணவர் ராமானுஜர் தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய நம்பி எப்படின்னா காசு கொடுத்தா வேலை செய்யறான்ற மாதிரி, கடமைக்கு வேலை செய்யற மாதிரி இருந்தா. ஆனால் ஒரு பக்தியோட ஈடுபாட்டோட வேலை செஞ்சது என்னன்னா ராமானுஜர் பேசிட்டான். ராமானுஜர் அது மாதிரி சொல்லி எல்லாரையும் பண்ணி வச்சிருந்தார். இந்த கோவில் பெரிய நம்பி அவர்கிட்ட இருந்து அவருக்கு ராமானுஜருக்கு எப்படி இதுவாச்சிருந்தாரு. கோவில் பெரிய நம்பி அவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்க்குறாரு. ராமானுஜர்கிட்ட சொல்றாரு, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவளையெல்லாம் ஒதுக்கி தான் வைக்கணுன்றார். ராமானுஜர் ஆனால் அதெல்லாம் கேட்கல. ராமானுஜர் வந்து எல்லாரையும் சமந்தான், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி. ராமானுஜர் வந்து பெரிய நேஷனலிஸ்ட். அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மைசூர் கோவிலில் வந்து மேல்கோட்டை கோவிலில் வந்து அரிஜனையெல்லாம் உள்ளே கூட்டு போயிருக்காருன்னா பார்த்துக்கோ. எவ்வளோ பெரிய விஷயம் அது. சாதாரணமாக நடக்கிற விஷயமா அது நடத்த முடியுமா? அது எவ்வளவு அவளுக்கு எவ்வளவு பெரிய தொல்லையெல்லாம் உண்டாகும், எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாகும், எவ்வளவு அவளை எதிர்ப்பா. ராமானுஜர் கொலை பண்ணுறதுக்கெல்லாம் கட்சி கட்டினவாள்லாம் எத்தனையோ பேர். அந்த மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, இந்த இவர் வந்து பெரிய நம்பிக்கிட்ட இருந்து தகராறு பண்ணி வாங்கணும் அப்படின்னு ராமானுஜர் நினைக்கிறார். அப்போ கூரத்தாழ்வார் வர்றார். கூரத்தாழ்வார் வந்து இல்லை, பெரிய நம்பி பெருமாள் வந்து கனவுல சொல்றார், பெரிய நம்பி வந்து எனக்கு வேண்டிய ஆள் தான், என்னோட சிஷ்யன் தான், அவன் அந்த மாதிரி ஆள் இல்லை, நீங்க அவங்ககிட்ட பேசுங்கோ அப்படின்றார். அப்படின்னு சொல்றார் இவாளுக்கு. ராமானுஜருக்கும் சொல்றார், கூரத்தாழ்வாருக்கும் சொல்றார். பெருமாளே ஸ்ரீரங்க பெருமாளே வந்து சொல்றாராம். உடனே என்ன பண்றார் ராமானுஜர், கூரத்தாழ்வாரை ஃபிக்ஸ் பண்ணி நீ போய் அவர்கிட்ட பேசிக்கோன்ற. கூரத்தாழ்வார் அவர்கிட்ட பேசுறாரு. கூரத்தாழ்வார் வந்து முதல்ல பெரிய நம்பிக்கிட்ட அப்படியே பேசிட்டு, பெரிய நம்பி வந்து ஒரு கித்தாப்பு, பயங்கர கித்தாப்புல இருக்காரு அவர். அவருக்கு வந்து இந்த தாசி வீட்டுக்கு போறது அதெல்லாம் உண்டு. அப்ப எல்லாம் அவருக்கு அந்த ஜாதியெல்லாம் தெரியவே இல்லை. தாசி வீட்டுக்கு போகும்போது அந்த ஜாதியெல்லாம் தெரியவே இல்லை. ஜாதி வந்து அந்த காலத்துல நிறைய பண்ணியிருக்கு. அதை வந்து மாத்தினவர் ராமானுஜர் தான். ராமானுஜர் வந்து தான் அதை நிறைய பண்ணியிருக்காரு. எந்த சாஸ்திரத்துலையும் எந்த சம்பிரதாயத்திலையும் வந்து இதுலையும் சொல்லலை, ஜாதின்னே சொல்லலை. ஆனால் இவர் தான் அந்த ஜாதியெல்லாம் பார்த்து. பெரிய நம்பி வந்து தாசி வீட்டுக்கெல்லாம் போவார். அதை தடுத்தது யாருன்னா கூரத்தாழ்வார் தான். கூரத்தாழ்வார் போய் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்யலாமா, இதை பார்க்குறவா என்ன நினைப்பா, இப்படியெல்லாம் சொல்லி அவரை சரி பண்ணது கூரத்தாழ்வார் தான். இந்த கூரத்தாழ்வார் வந்து என்ன பண்ணுறார், இதுவாக அப்படியே அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய நம்பிக்கை மனசில் உரைக்கிறது, நம்ம பண்ணுறது தப்பு சரியில்லைன்னு. ஏன்னா கோவில் நிர்வாகம், கோவிலுக்கு அவர் வந்து இன்சார்ஜ் வந்து ராமானுஜர், நிர்வாகத்தை இவர் கையில் வச்சு கொடுக்க மாட்டேன்னு ஒப்பு பண்ணிட்டு இருப்பார் கோவிலில். அப்போ வந்து எல்லாரையும் உள்ள நுழைய விடுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். இந்த மாதிரி இருந்த ஒரு நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த பெரிய நம்பிகளோட அம்மா செத்து போய்ட்றான். அம்மா காலமான உடனே அம்மாவுக்கு எல்லா காரியங்கள்லாம் பண்ணுற பெரிய நம்பி, எல்லாம் ஆச்சார அனுஷ்டானத்தோடு பண்ணுறார். அதுக்கு வந்து அந்த ஒத்தன்றது ஏகாகன்னுவா, எங்கள் இதில் ஏகாகன்னுவோம். இந்த ஏகாகன்ற அந்த ஒத்தன், அதாவது அந்த பிரேதமே உயிரோடு வந்து சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு இருந்தோம்னா, அதுக்கு இருந்தால் நீங்கள் வந்து காயத்ரி ஜபத்தை ஒரு நாளைக்கு 1008 தரம் 6 மாதம் பண்ணணும். வேற எதுக்கும் போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அந்த ஒத்தனுக்கு இருந்தால். அதனால் அந்த ஒத்தன் இருக்கிறதுக்கு யாரும் வரமாட்டான். ஏன்னா அவளோட மற்ற வேலைகள்லாம் கெட்டு போகிறது. வைதிக காராலே கூட மற்ற வைதிக காரியங்களுக்கெல்லாம் போக முடியாது இல்லையா 6 மாதத்துக்கு. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த ஒத்தனுக்கு ஆள் இல்லை. அவர் வருத்தப்பட்டு இருக்கார் திருவனந்தபுரம்.
அது வந்து திருவனந்தபுரம் தான் பெரிய நம்பி, கோவில் பெரிய நம்பின்றது அவர் தான். அவருக்கு வருது, அவர் இது மாதிரி கஷ்டப்படாது தெரியுது. உடனே அவர் இது கூடத்தலைவரை கூப்பிட்டு, நீ போய் என் வாரத்தில் ஏகாகம் சாப்பிட்டு பரவாயில்ல, ஏகாகம் சாப்பிட்டு கடைசியில் திருப்தியான்னு கேட்பா. திருப்தியான்னு கேட்கும்போது நீ திருப்தி இல்லைன்னு சொல்லு. என்ன எதால திருப்தி அடையணும்னு உன்னை கேட்டான்னா, நீ வந்து கோயில் சாவியை எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேளு அவர்கிட்ட. அதுதான் அதுக்கு வழி, வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. அதுதான் அவர்கிட்ட இருந்து மெதுவாக வாங்கணும் கோயில் சாவியன்னு பண்றாரு. அது மாதிரி பண்றாரு இவரும். அதே மாதிரி ஏகாகத்துக்கு போய் கூடத்தாழ்வார் தேடும்போது கூடத்தாழ்வார் நான் இருக்கேன் சுவாமின்றார். உடனே கூடத்தாழ்வார் சேவிச்சு கூட்டு போய் அவரை வச்சு எல்லாம் பண்றா. கூடத்தாழ்வார் ராமானுஜரோட பிரதம சிஷ்யர் இல்லையா, அவரை கொண்டு போய் வச்சு எல்லாம் ஏகாகெல்லாம் நடக்கிறது. நடந்து முடிஞ்ச உடனே அந்த திருப்தி அந்த இது முடியும் போது திருப்தாஸ்மான் திருப்தியோஸ்மின்னு சொல்லணும். இவர் சொல்ல மாட்டார். திருப்தியாத்மான்னா திருப்தியோஸ்மின்னு சொல்ல மாட்டார் இவர். இவர் திருப்தி இல்லைன்னு இல்லைன்னு உடனே நான் அவருக்கு வந்து கொலை நடிக்க போயிடும். கோவில் பெரிய நம்பி மறந்து போயிடுவார். ஐயோ என்ன இது நீங்கள் இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி சொன்னால் எப்படி, என்ன உங்களுக்கு என்ன பண்ணால் திருப்தி ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தனுக்கு உட்காந்துட்டு இது மாதிரி சொல்லக்கூடாதுன்னுவா. எங்களுக்கு வந்து கோவிலோட இன்சார்ஜை எங்ககிட்ட கொடுக்கணும், ஸ்ரீரங்கம் கோயிலோட இன்சார்ஜ் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு திருப்தி அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து கோயில் பெரிய நம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கொடுத்துருவாரு. அரை மனசோடு தான் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திட்டியாக தான் கொடுத்துருக்காரு, மனசுக்குள்ளே திட்டிக்கிறார். ஆனால் கொடுக்குறார், சாவியை கொடுத்துறாரு. ராமானுஜர் வாங்கின உடனே என்ன பண்ணுறாரு, முதல் காரியமாக எல்லாரும் கோயிலுக்குள்ளே வரலான்னு பண்ணுறாரு. இந்துவாக இருக்கணும், எல்லாரும் கோயிலுக்குள்ளே வரலான்னு அந்த இதை கொண்டு வர்றாரு ஸ்ரீரங்கத்தில். கொண்டு உடனே எல்லாரும் வரா. இந்த அந்த அம்பட்டம் வண்ணா எல்லாருமே உள்ளே வரவன்னா வந்து கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சான உடனே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. இது எந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் பண்ணியிருக்காரு. கோயில் புக்கில் இருக்குது. கோயில் புக்கு இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தீண்டாமை ஒழிப்போன்ட்டு கோயிலுக்குள்ள அரிஜனை கூட்டு போகிறதுன்றதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ராமானுஜர் அன்றைக்கே பண்ணார். அன்றைக்கே பண்ணி அது மாதிரி உள்ளே கூட்டு போகிறார். அந்த மாதிரி கோயில் சாவி வந்தவொடனே இவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு எல்லாத்தையும். திருவனந்தபுரம் ரொம்ப ராமானுஜர் நல்லா பண்ண உடனே திருவனந்தபுரனாருக்கு அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆகா, இதை நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர ஆரம்பிச்சிடார். உணர்ந்த உடனே என்ன பண்ணுறாரு, ஓடி வந்து ராமானுஜர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ராமானுஜர்கிட்ட அவருக்கு அன்பு அதிகமாக இருக்குது. ராமானுஜர் அன்பு அதிகமாக ராமானுஜர்கிட்ட நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகிறேன்னு வேண்டுவார். வந்து கடைசியில் கேட்பார். கேட்கும்போது அவர் என்ன பண்ண, நீ எங்கிட்ட சிஷியனாக இருக்கிறத விட உனக்கு கூரத்தாழ்வார் தான் எல்லாம் பண்ணான், கூரத்தாழ்வார்கிட்ட நீ சிஷியன் ஆறு, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்வார். அதே மாதிரி கூரத்தாழ்வார்கிட்ட போய் சிஷியன் ஆகிடுவார். ராமானுஜரை பற்றி என்ன பண்ணார், ஒரு 108 பாட்டு எழுதி வச்சுருப்பார். அவர் விவரம் எழுதி வச்சுருப்பார். கோவில் பெரிய நம்பி ராமானுஜர் போகுது அந்த 108 பாட்டை எடுத்துட்டு போய் உங்களை நான் இது பண்ணேன், அவங்கள பற்றி பாட்டு எழுதினு கொடுப்பார். ராமானுஜர் படித்து பார்த்துட்டு என்ன இது என்ன போய் பெருமையாக எழுதியிருக்கேன், இதெல்லாம் சரியாக வராதுன்னு தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டோடனே இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாது, முழிப்பார். முழிக்கும் போது நேராக போய் அவரோட ஆச்சாரியன் இவர் தானே கூடத்தாழ்வார்கிட்ட போய் சொல்லுவார். கூடத்தாழ்வார்கிட்ட சொன்னேன். கூடத்தாழ்வார் என்ன பண்ணார், நீ அப்படி எழுதக்கூடாது, நீ எழுதும்போது ஆழ்வார்களை புகழ்ந்து எழுதிட்டு அவருடைய அடியாராகிய ராமானுஜர் புகழ்வாழ்கின்ற அந்த மாதிரி கொண்டு போ, அது மாதிரி கொண்டு போனால் ஒத்துப்பார். நீ ஆழ்வார்களை புகழ்ந்து சொல்லணும், பாடணும் அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்ணுறார், ஆழ்வார்களை புகழ்ந்து 2 வரியை எழுதிட்டு மீதி 2 வழியை ராமானுஜரை புகழ சொல்லி அவருடைய அடியாரான ராமானுஜர் வாழணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி எழுதி அதை கொடுப்பார். அதை வாங்கி கூடத்தாழ்வார் வாங்கிட்டு போய் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் கொடுப்பார். ராமானுஜர் அதை வாங்கி படித்து பார்ப்பார். படித்து பார்த்துட்டு சரி, ஆழ்வார்களை இப்போ பெருமையாக சொல்லிட்டு அதை கீழ்ச்சி போடக்கூடாது இல்லையா, அதனால சரின்னு சேர்த்துக்கிறார். சேர்த்துன அப்புறம் தான் அதை வச்சுக்கிறா. அதை வந்து நாதமணிகள் வந்து பிற்காலத்தில் ஆளவந்தாரோட சிஷ்யன், அவரோட ஆளவந்தாரோட பேரன் யமுனைத்துறை ஒன்று பேர், அவர் வந்து எடுத்துக்கிறார். இதெல்லாம் இந்த ஆளவந்தார் பேர் தான் யமுனைத்துறைனா. ஆமாம், அவர் என்ன பண்ணுறார், இந்த 1000 பாட்டு சேர்த்துக்கிறார். அந்த 108 பாட்டை 4000 கற்பையில் பண்ணும்போது நாதமணிகள் கொடுத்து அதை சேர்த்துக்க சொல்கிறார். நாதமணிகள் அந்த 108 பாட்டையும் சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு 4000 ஆக்குறார். அதே மாதிரி அந்த 108 பாட்டு குறையிறது. அதில் 1882 பாட்டு தான் இருக்குது. 1892 பாட்டு இருக்குது. 3892 பாட்டு இருக்குது. இன்னும் 108 பாட்டு இருக்குன்னா 4000 ஆகிடுது. அந்த 108 பாட்டாக இந்த இதை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அவருக்கு பேர், அதனால தான் ராமானுஜரே அந்த கோயில் பெரிய நம்பின்ற பேரை மாற்றிட்டு திருவரங்கத்து அமுதனார்னு மாத்துறார் அவர் பேரை. அரங்கத்து அமுதனார் அப்படின்றார். திருவரங்கம் கோயிலில் வந்து கோவில் நன்னாந்துன்னா போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த எண்ணம் உண்டு அவருக்கு எப்பயுமே.
ஆக அதைத்தான் இங்க சொல்றா. இவ என்ன சொல்றா, இந்த இவ திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. அமுதனார் பேர் 1008 பாட்டும் பூமண்ணு மார்புன்னு தொடங்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு பூமண்ணு மார்பு அந்த பாட்டு வந்து 108 பாட்டு, 108 பாட்டும் எல்லாம் அந்த ஆதி அந்தாதியாக தான் இருக்கும். அதே மாதிரி முடியும் போது அதே மாதிரி முடியும், பூன்னு முடியும். அடுத்த ஆரம்பம் வந்து பூமண்ணு மார்புன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க, அதில் வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி வச்சிருப்பாரு அவர் அதை எழுதி வச்சிருப்பாரு. 108 பாட்டு இருக்காது. ராமானுஜர் 108 பாட்டு. அது கோவில் திருவாய்மொழியில் அது சேர்க்கணும்னு ராமானுஜர் சொல்றாரு. ராமானுஜர் வந்து அந்த அந்த கோவில் திருவாய்மொழியில் அந்த 108 பாட்டு சேர்க்கணும். அது வந்து திருவனந்தபுரம் எழுதினது. அவரை வந்து அவரை மரியாதை, ஏன்னா அவர்கிட்ட தானே கோவில் இருந்தது, அவருக்கு மரியாதை செய்கிற வகையில் அதை சேர்க்கணும்னு சொல்றார். அதே மாதிரி அதை சேர்க்கவும் சேர்க்கிறான். ஆக அந்தாதி சொன்னேனும் அது அமுதனார் போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றதுக்கு ரகசியம் சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதை சொல்றா. அதை தெரிஞ்சு வச்சுட்டு அவ வந்து ராமானுஜரோட கதையை எதில் நம்ம கேட்டுருக்கிறது ராமானுஜர்னே தெரியாது. ராமானுஜர் தெரியாமலே ராமானுஜர்கிட்ட அதை சொல்லிட்டு இருப்பான். சொன்னோடனே ராமானுஜர் எல்லாத்தையும் கேட்பார். கேட்டு அப்படியே அப்படியா 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 அப்படியான்னு கேட்டு இன்னும் சொல்லுன்னுவார். அடுத்த வசனத்தை சொல்லுவாங்க. அடுத்த வசனத்தை பார்ப்போம். தேங்க்யூ.